தமிழக மக்களே வணக்கம். உங்களை எதிர்க்கிறார் என்ற ஒற்றை நிலைப்பாட்டை கொண்டுள்ள அவரை எதிர்க்க நீங்கள் செய்த கொடுஞ்செயல் கரூரில் அரங்கேற்றியுள்ளது. நீங்கள் எதிர்க்க வேண்டும். உங்கள் எதிர்ப்பை எப்படி காட்ட வேண்டும் என்று நாகரிகமற்ற செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சென்ற இடமெல்லாம் எங்களின் எதிரி டிஎம்கே என்று சொல்லும் ஒரு உன்னத தலைவன் எங்கள் எதிரி டிஎம்கே மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு வாக்கரசியலை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் தளபதி. அவரிடத்தில் உள்ள திராணிக்குடம் திராவிட கழகத்தை தளபதிகளுக்கோ தலைவர்களுக்கோ இல்லை. ஒற்றை தளபதி எதிர்க்க ஊர் கொண்ட தளபதிகளெல்லாம் திராணியேற்றி நிற்கிறீர்கள். வெட்கமாயுள்ளது. நீங்கள் செய்த இந்த செயல் 40 குடும்பங்களை 40 உயிர்களை காவு கொண்டு விட்டது. பச்சிளம் குழந்தைகள், மகளிர்கள், தோழர்கள், கழக தோழர்கள் இவர் எல்லாரையும் காவு வாங்கிவிட்டீர்கள். சந்தோஷம். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களிடத்தில் ஆட்சி உள்ளது, சர்வாதிகாரி நாங்கள் தான் என்று. எப்பாற்பட்ட சர்வாதிகாரியும் ஒரு நாள் மக்கள் நினைத்தால் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். எடுத்துக்காட்டு ஏகபாகமாக உள்ளது. ஸ்ரீலங்காவின் நடந்துவிட்டது. அடுத்து தமிழகத்தில் நடக்கப் போகிறது. நீங்கள் செய்த இந்த செயல், ஒரு தலைவனை பார்ப்பதற்கு தொண்டன் துண்டோடு வருவான், கையில் செருப்போடு வரமாட்டான். செருப்போடு திராவிட கழக நயவஞ்சர்களை அனுப்பி தொண்டன் மீது, தலைவர் மீது செருப்பை வீச சொல்லீர்கள். முதலாவது சிந்தியுங்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் சென்று தன் தலைவனை பார்க்க செல்லும் தொண்டன் இத்தகைய செயலை செய்ய மாட்டான். இத்தகைய செயலை செய்ய தோண்டி நீங்கள் அங்கேயே உங்களுடைய எண்ணத்தில் ஃபெயிலாகிவிட்டீர்கள். தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு தக்க பதிலடி தருவார்கள். தளபதியின் கரங்களை வலுப்பெறுவோம்.